இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான வெங்காய சட்னி ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோம்னு கணக்கே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய சட்னி நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோல் நீக்கி நல்லா கழுவிட்டு அந்த வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காய சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காய சட்னிக்காக உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி சட்னி அரைச்சி பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இது கூட 2 வெள்ளைப்பூடு தோல் நீக்காமல் அந்த 2 வெள்ளைப்பூடு பற்களையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு 1 இனுங்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கார சட்னியில் நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னியோட கலர் மாறிடும். இந்த வெங்காய சட்னியில் கருவேப்பிலையோட அளவு மட்டும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாயோட அளவு கூடுதலாக குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் வத்தல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த நேரம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியில் நாறு கொட்டைகள்லாம் இருந்தால் அதை தனியாக எடுத்துகிட்டு இந்த புளியை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சட்னி அரைக்கும் போது இந்த சட்னி 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ புளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயத்தோட கலரை பாருங்கள். ரொம்ப செவந்து போகாமல் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வதக்கின வெங்காயத்தை நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் செவந்தா போதும். அதே நேரம் காஞ்ச மிளகாயும் உங்களுக்கு ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக இந்த மாதிரி உடைச்ச வெல்லம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியில் நீங்கள் வெல்லம் சேர்த்து அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காய சட்னியை தாளித்து விடுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார சட்னி நீங்கள் செய்யும்போது அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி எடுத்துருக்க சட்னி அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த சட்னியை கலந்து கொடுத்துருங்க. இந்த வெங்காய சட்னியை நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி அதிக அளவில் எண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்து வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். நீங்கள் எங்கேனாலும் வெளியூர்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த மாதிரி டயத்தில் இட்லி இந்த மாதிரி ஒரு வெங்காய சட்னி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. காலையில் வைக்கிற சட்னி மறுநாள் காலையில் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரசாரமான வெங்காய சட்னி வச்சிங்கன்னா போதுங்க, எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோம்னு கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.